ரஷ்யா உக்ரைன் போரில் இந்த சம்மர் அப்படிங்கிறது ஒரு கொளுத்த போகுது. வேற எங்கேயுமே இல்லைங்க. அந்த போரை ரொம்ப பெரிய அளவில் உக்கிரமடைய வைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி விக்கி அவ்வளோ அடித்து சொல்கிற அப்படின்னு கேட்டால் அதற்கான கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் வெளியாகி இருக்கிறது. ரஷ்யாவினுடைய செயல்பாடும் உக்ரைனுடைய எதிர்த்தாக்குதலும் உக்ரைனுடைய மிட் 2024 பிளான் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ அங்கே இருக்கக்கூடிய சில நபர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பிளானை சரியாக உக்ரைன் எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா ரஷ்யா கோபம் அடையும். அந்த பிளானை சரியாக உக்ரைன் எக்ஸிக்யூட் பண்ணலைன்னா ரஷ்யா இன்னும் பல வெற்றிகளை குவிக்கும். எப்படி இருந்தாலும் இந்த கோல் ரஷ்யாவினுடைய தான். இதுக்கு அடுத்த கோல் தான் உக்ரைன் போடுமா இல்லை அதையும் ரஷ்யா போடுவாங்களா அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். அப்படி என்னதான் உக்ரைனுடைய திட்டம்? அமெரிக்கா உக்ரைன் திட்டத்துக்கு செவி சாய்த்து விட்டாங்களா? பல கேள்விகள் இருக்குங்க. எல்லா கேள்விக்கான விடையாகத்தான் இந்த ஒரு பதிவு. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? உக்ரைனுடைய மிட் 2024 பிளான் வேறு எதுவுமே இல்லை. இந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, கிரீமியாவை ரஷ்யா கூட கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த பிரிட்ஜ், 19 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜை உடைப்பது தான் உக்ரைனுடைய மிகப்பெரிய டாஸ்க். அந்த டாஸ்கை மிட் 2024 அதாவது 6வது மாதத்துக்கு முன்னாடி உக்ரைன் செய்தாக வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் உக்ரைனுக்கு அது லாஸாக மாறிடும். ரஷ்யா பல பகுதிகளை பிடித்துவிடும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆல்ரெடி 2 முறை இந்த பிரிட்ஜை உடைக்கிறதுக்கு உக்ரைன் ட்ரை பண்ணாங்க. ஒன்று அப்படின்னு சொல்லும்போது அக்டோபர் 2022, அடுத்ததாக ஜூன் 2023. இந்த 2 முறையும் உக்ரைனுடைய இந்த பிளான் அப்படிங்கிறது ஃபெயில் ஆயிருச்சு. ஸோ 3வது முறையாக 2024 இந்த பிரிட்ஜ் அப்படிங்கிறத உடைப்பதற்கு உக்ரைன் பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரே ஒரு ஊடகத்துக்கு பேட்டியை கொடுத்திருக்கிறார். இந்த பேட்டியை 2 வகையில் நம்ம பார்க்கலாம். ஒன்று உக்ரைனுடைய எதிர்கால திட்டம், இன்னொன்று ரஷ்யாவை திசை திருப்புவதற்காக உக்ரைன் வெளியிட்ட செய்தி. அவ்வளோதான். இது ரஷ்யாவை திசை திருப்புவதற்காக வெளியிடப்பட்ட செய்தியா அப்படிங்கிற கேள்விக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி தான். ஏன்னா இந்த பிரிட்ஜ் உக்ரைனுடைய அட்டாக் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு நல்லாவே தெரியும். இந்த பிரிட்ஜை உடைச்சிட்டாங்கன்னா உக்ரைனுடைய அந்த கண்ட்ரோல் இல்லாட்டி கிரீமியாவினுடைய அந்த கண்ட்ரோல் ரஷ்யா இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறத விட அவங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே அங்கே தடைப்படுத்தப்படும். இந்த பிரிட்ஜை அடித்ததுனால தான் ரஷ்யா என்ன செஞ்சாங்க, உக்ரைன் மேலே கொடூர தாக்குதல் நடத்தினாங்க. பாக்முத் பகுதியிலலாம் அவங்களுடைய தாக்குதலை நடத்துவதற்கு முன்னாடி மிகப்பெரிய அளவில் கீவ் அவங்களுடைய தலைநகரத்துக்கே நிறைய மிசைல்ஸ் அனுப்புனாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு நிலைமையில் ரஷ்யா நின்று கொண்டிருக்கிறது. ரஷ்யா இந்த பிரிட்ஜை பாதுகாப்பதற்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ரொம்ப பெரிய அளவில் தயார்படுத்தி வச்சுருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் தாண்டி உக்ரைனால் இங்கே அடிக்க முடியுமான்னு கேட்டால் எஸ், அதுவும் முடியும். ஏன்னா ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறத ரஷ்யா போதுமான அளவுக்கு தடுத்திருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. அவங்களுடைய பெல்க்ரோட் பகுதியாக இருக்கட்டும், இல்லை ரஷ்யாவினுடைய ஆயில் ரிஃபைனரி சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த இடத்துல இருக்கக்கூடிய பலவிதமான கட்டிடங்களாக இருக்கட்டும், அதை எல்லாத்தையுமே உக்ரைனுடைய ட்ரோன் ஒரு பார்வை பார்த்துருக்கு. சில நேரங்களில் நல்ல தாக்குதலையும் நடத்தியிருக்காங்க. ஸோ இதில் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க உக்ரைன். அதுலேயும் குறிப்பாக பெல்க்ரோட் பகுதியில் அடிக்கடி தாக்குதலை உக்ரைன் நடத்திட்டு வராங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் ரஷ்யாவை திசை திருப்புவதற்கு தான் இப்படி ஒரு செய்தியை இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் வெளியில் விட்டுருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, அப்போ உண்மையிலேயே இது உக்ரைனுடைய திட்டமாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். ஏன் அப்படி சொல்கிறோம்? இதில் 2 விஷயங்கள் மறுபடியும் நம்ம கவனிக்கணும். முதல் விஷயம், உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வி. ஆப்திகா பகுதி, பாக்முத் பகுதி, இந்த பகுதிகள் மட்டும் கிடையாதுங்க. கர்கீவ் அப்படிங்கிற உக்ரைனுடைய 2வது மிகப்பெரிய சிட்டி கூட இப்போ யாருடைய தாக்குதலின் கீழ் இருக்குது? ரஷ்யாவினுடைய தாக்குதலின் கீழ் இருக்குது. கிட்டத்தட்ட 7 நபர்கள் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதன் காரணமாக உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிற தகவல். கர்கீவ் ரீஜன் முழுவதுமாக ரஷ்யா அவங்களுடைய படையை அனுப்புவது மட்டும் இல்லாமல் உக்ரைனுடைய படையை விரட்டும் அப்படிங்கிற தகவல். இது எல்லாமே கர்கீவ் ரீஜனில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இந்த கர்கீவ் ரீஜன் மட்டும் கிடையாது, ஆல்ரெடி உக்ரைன் அவங்களுடைய இராணுவ ஸ்ட்ராட்டஜியை மாற்றிவிட்டார்கள். அவங்களுக்கு போதுமான அம்யூனேஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காமல் போனது. அதே நேரத்தில் ரஷ்யா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஃப்ரண்ட்லைன் ட்ரூப்ஸ் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு உக்ரைனுக்குள்ளே புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வீரியமாக புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்திகா அப்படிங்கிற ஒரு பகுதி நம்ம எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அந்த டவுனில் எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா ப்ரீவார் டைமில் கிட்டத்தட்ட ஒரு 35,000 மனிதர்கள் வாழ்ந்து வந்தார்கள்.
இந்த 35,000 மனிதர்களையும் ஆப்திகா பகுதியும் ரஷ்யா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுக்க வேண்டும் என்றால் ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் ஒரு 1,30,000 பேர் தேவைப்படுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய 4 நபருக்கு இவங்க ஒரு நபர் ஒரு இராணுவ வீரர் அப்படிங்கிற கணக்கு தான் பொதுவாக வெளிநாடுகளுக்கு போய் போர் புரிகிறதாக இருந்தது என்றால். உள்நாட்டுக்குள்ளே அப்படின்னா ஒரு இராணுவ வீரர் அப்படிங்கிறது வெளியிலேருந்து வரக்கூடிய இன்னொரு இராணுவமோ இல்லாட்டி எதிரியோ இருந்தால் 1க்கு 1 அப்படிங்கிற கணக்கு தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளை படிக்க வேண்டும். அந்த பகுதிகளை முழுவதுமாக முக்கியமான பகுதிகள் எல்லாமே ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்களை அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கணும். லாஜிஸ்டிக்ஸ் தனியாக இராணுவ வீரர்கள் இருக்க வேண்டும். அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட ஆப்திகா பகுதியை முழுவதுமாக ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்கு 1,30,000 பேர் தேவைப்படுவாங்க. ஆனால் இந்த 1,30,000 இராணுவ வீரர்கள் ஃப்ரண்ட் லைனில் அதுவும் இந்த ஆப்திகா பகுதியை முழுவதுமாக இருக்கிறார்களா என்று கேட்டால் அது கிடையாது. ஆனால் சம்மர் டைமில் பெரிய ஒரு அட்டாக்கை ரஷ்யா நடத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. காரணம், கவுண்டர் ஒஃபென்சிவோ உக்ரைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரஷ்யா அவங்களுக்கு என்னென்ன இடங்கள் தேவைப்படுதோ, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டண்ட் இடங்கள் இருக்கிறதோ அங்கே எல்லாமே ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. அப்போ ஆப்திகா பகுதி மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக சாசவ் யார் அப்படிங்கிற பகுதியும் ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இன்னைக்கு உக்ரைன் பக்கமாக உக்ரைன் ஊடகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. எஸ், சாசவ் யார் அப்படிங்கிற பகுதியை முழுவதுமாக ரஷ்யா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் வி ஆர் ஸ்ட்ரகிளிங். நாங்கள் அவங்கள எந்த அளவுக்கு அவங்களை கட்டுப்படுத்த முடியுமோ நிப்பாட்ட முடியுமோ நிப்பாட்டி வச்சுருக்கோம். எங்கள் கையில் எதுவுமே இல்லை, எங்களுக்கு தேவையான அமினேஷன்ஸ் எல்லாமே வேணும் அப்படிங்கிற ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அப்போ இந்த சாசவ் யார் அப்படிங்கிற பகுதியும் ரஷ்யா உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா உக்ரைனுக்கு பெரிய இழப்புகள். இந்த கர்கேவ் ரீஜனில் மட்டுமே ரஷ்யா நடத்தின தாக்குதல் காரணமாக 3 லட்சத்துக்கும் அதிகமான வீடுகளில் கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அங்கே கரண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, இன்னொன்று உலக நாடுகள் சரியான உதவிகளை இவங்களுக்கு செய்யலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, முக்கியமாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிறது தான். கர்கேவ் ரீஜனில் இப்போ போதுமான அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை அப்படின்னா சீக்கிரமாக அந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நிறுவுங்கள் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் உத்தரவு போட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனக்கு பேட்ரியாட் மிசைல்ஸ் உலகத்தில் எங்கெங்கே பேட்ரியாட் மிசைல்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் உக்ரைனுக்கு கொண்டு வந்து தாங்க அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் கோரியிருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அப்போ நாட்டோவினுடைய 75வது ஆனிவர்சரியில் ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டதே இதுதான், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொஞ்சம் கூடுதலாக தாங்க. ஏன்னா ரஷ்யா குண்டு மழை பொழிகிறாங்க. ரஷ்யாவினுடைய விமானங்கள் ரொம்ப இலகுவாக உக்ரைனுக்குள்ளே எந்த ரீஜனுக்குள்ளே வேணாலும் வந்துட்டு போகிறாங்க. எப்போ பார்த்தாலும் ஏர் சைரன் அப்படிங்கிறது ஆன்லேயே இருக்குது. எங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் இல்லாமல் அதற்கு தேவையான மிசைல் சிஸ்டமும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன மேற்குலக நாடுகள் சரியான தகவல் சரியான நேரம் எப்போ கொடுக்குறோம், எந்த மாதிரியான வெப்பன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத கூட இன்னும் உக்ரைனுக்கு சொல்லாதது தான் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. சரி, இந்த பக்கமாக இராணுவ வீரர்களுக்கு மட்டும்தான பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இல்லை, உக்ரைனுடைய இருப்புக்கே பிரச்சனை வந்துட்டு இருக்கு. நேற்று தான் சொன்னேன், நிறைய வில்லேஜஸில் ஆண்கள் அப்படிங்கிறவங்க இல்லை, அதனால் விவசாயம் அப்படிங்கிறதே உக்ரைனில் பெரும் சிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமான விவசாய நிலத்தையும் உக்ரைன் ஒரு வேளை தனியாருக்கு இல்லாட்டி பிளாக் ராக் போன்ற நிறுவனங்களுக்கு கொடுக்க வாய்ப்புகளும் இருக்குது. இந்த இடத்துல ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அண்ட் நான் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்போ ஹோட்டலாக இருக்கட்டும், உக்ரைனுக்குள்ளே மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தேவையான வேலைகள் நடக்கணும், தொழிற்சாலைகளை வேலை செய்யணும். ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் நான் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்களும் இப்போ அதிக அளவு இல்லை அப்படிங்கிற தகவலும் உக்ரைன் வெளியிட்டிருக்கிறார்கள். போதுமான வேலையை செய்வதற்கு அங்கே மனிதர்கள் இல்லை. மனிதர்கள் இல்லாதனால பல வேலைகளிலும் பாதியிலேயே நிற்கிது. இது இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா உக்ரைன் இன்னும் வீழ்ச்சி அடைந்து விடும். ஆல்ரெடி உக்ரைன் ஒரு 10-12 வருடங்களுக்கு பின்னாடி வந்துருச்சு இந்த 3 வருட யுத்தத்தில். இன்னும் அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இன்னும் வளர்ச்சி, அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதனுடைய டெவலப்மெண்ட், ரீஸ்டோரேஷன் ஆஃப் உக்ரைன், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அப்படின்னு சொல்லி இன்னும் பல பிரச்சனைகள் உக்ரைனுக்கு காத்துட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி மறுபடியும் உக்ரைன் போர் செய்வதற்கு தான் நீங்கள் தயாராக வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் சொல்லியிருக்காங்க, நாட்டோ நாடுகளும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்களுடைய முடிவு, ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த பிரிட்ஜ் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரஷ்யாவினுடைய எதிர் தாக்குதல் இதெல்லாம் தாங்கிறதுக்கு உக்ரைன் தயாராக இருக்க வேண்டும். உக்ரைனில் போதுமான வேலைக்கு ஆட்கள் இல்லாத போது அங்கே எப்படி மனிதர்கள் இல்லாட்டி இராணுவ வீரர்கள் கூடுதலாக்கப்படுவார்கள் அப்படிங்கிற கேள்வி வருது. முதல்ல உக்ரைன் ஒரு நல்ல பிளான் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நாட்கள் ரஷ்யாவை உள்ளவே நுழைய விடாமல் ஃபாரின் ஒர்க்கர்ஸ், ஃபாரின் ஆர்மி அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இதற்குன்னு தனியாக ஃபாரின் லீஜன் அப்படின்லாம் சொல்லி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லா நாடுகளுக்கும் அறிவிப்புகள் போனது, உக்ரைனுடைய அந்த இறையாண்மையை பாதுகாப்பதற்கு நீங்கள் மெர்சனரிஸாக வாங்க, நீங்கள் உக்ரைனுக்காக போராட வாங்க, எங்கள் நாட்டை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நிறைய பாராளுமன்றத்தில் அவர் ஸ்பீச் கொடுத்ததுனால அந்தந்த நாடுகள் சொன்னாங்க, நீ வேணா போ. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த குடிமகனை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் வேணா போங்க, ஆனால் போகிறதும் போகாததும் உங்கள் விருப்பம் தான்.
ஒன்ஸ் நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா உங்களை பற்றியான எந்த விதமான இன்ஃபர்மேஷனையும் நாங்கள் இங்கே ஷேர் பண்ண மாட்டோம், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை ட்ராக் பண்ண மாட்டோம் இப்படின்னு சொல்லி பல நாடுகள் அவங்களுடைய நாட்டு பிரஜைகளை தண்ணி தொளித்து எங்கே அனுப்பிவிட்டாங்க, நேராக உக்ரைன் நாட்டுக்குள்ளே அனுப்பிவிட்டாங்க. ஆனால் இப்போ உக்ரைனுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ எல்லா பக்கமும் இப்போ உக்ரைனுக்கு அடைப்புகள் அப்படிங்கிறதான் இருக்குது. ஒரு பக்கமாக இங்கே இராணுவ ஸ்ட்ராட்டஜியை முழுமையாக மாற்றி உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவினுடைய அந்த இராணுவம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரண்ட் லைன் எப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏன் இவ்வளோ பெரிய அளவில் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட சாஃப்ட்வேர் எதுக்காக புது புது மிசைல்ஸை இருக்கிறாங்க அப்படிங்கிறத யோசிக்க கூட யாருக்கு டைம் கொடுக்க மாட்டேங்காங்க ரஷ்யா. உக்ரைனுக்கு அதை யோசிக்க கூட டைம் கொடுக்க மாட்டேங்காங்க. ஸோ ரஷ்யாவினுடைய நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு உள்ளே வர முடியுமோ, உக்ரைனுக்குள்ளே வர முடியுமோ அவ்வளோ தூரம் அவங்க உள்ளே வருவாங்க. சம்மரில் இன்னொரு ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத நடத்துவாங்க. அதன் பிறகு உக்ரைனுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி விதை அப்படிங்கிற நமக்கு ஒரு சேனல் இருக்குது. டெய்லி நியூஸஸ் பார்த்துக்கொள்வதற்காக விதை அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.